Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 6th question and exercise 6a. So இப்போ பாருங்க அவங்க கொடுத்திருக்கிறது வந்து the denominator of the positive fraction is 1 more than the twice of the numerator. So numerator denominator கண்டிப்பாக சேம் நம்பராக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் x and y என்ற வேரியபிள் தான் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து இப்போ ஸ்மாலர் பிக்கர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் XY தான் எடுக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம X and Y தான் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், லெட் த நியூமரேட்டர் பி and denominator be y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கொஷனை படிச்சுக்கலாம். The numerator of a positive fraction is, the denominator of the positive fraction, the denominator of a fraction is 1 more than twice the numerator. ஸோ நான் இது எதுக்காக எழுதுறேன்னா, நான் எப்படி ரிவர்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எழுதுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி நீடட் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், இஸ்ன்றது ஒரு சென்டர் வேல்யூ, இஸ்ன்னு எழுதிட்டிங்களா. டினாமினேட்டரை நம்ம எப்படி எழுதிருக்கோம், ஃப்ராக்ஷனில் ஒரு டினாமினேட்டரை நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒய். இப்போது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. ஆர்ஹெச்எஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன், பின்னாடி இருந்து படித்தா தான் உங்களுக்கு மீனிங் புரியும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரை எடுத்துகிட்டு எக்ஸ் தானே நியூமரேட்டர், அதை ட்வைஸ் பண்ணணும். ட்வைஸ்னால் 2x அப்படின்றத ட்வைஸ், 2 into அப்படின்னு கூட சொல்லலாம். ட்வைஸ்னால் 2x, எக்ஸ் வந்து 2xஆக மாறுது. மோர் தேன்னா என்னது, ப்ளஸ் 1ன்றது 1. ஓகேவா. ஒய் பிளேஸில் 2x + 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான் அவங்க சொல்ல வர கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். The sum of the fraction and its reciprocal is 2.9. ஸோ இப்போ இப்படி கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா எப்படி எழுதணும், இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர். ஸோ ஃப்ராக்ஷனை எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க, x/y அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கலில் நம்ம எப்படி எழுதணும், y/x. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சம் பண்ணணும். இது ரெண்டும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சம் பண்ணுறோம். இது வந்து y + y/x ஈக்குவல் டு 2.9. ஓகேவா. இப்போ y பிளேஸ்க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா 2x + 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² + y² டிவைடட் பை xy அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 2.9 வந்து 29/10ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஒரு டெசிமல்னால் ஒரு 0 இந்த டினாமினேட்டர்ன்றது தான் மீனிங். ஸோ அதனால் நம்ம 2.9 வந்து 29/10ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஒய் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து 2x + 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ x² + 2x + 1 the whole square divided by x into 2x + 1 equal to 29/10. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு x² + 2x the whole square ஐடென்டிட்டியால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ளஸ் 2ab divided by இது 2x² + x equal to 29/10ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் எப்படி ஆகும்னு பார்க்கலாம். x² இது வந்து ப்ளஸ் 4x² ஆகும். ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x எப்படி மாறும், divided by 2x² + x equal to 29/10. ஸோ இதுலேருந்து பாருங்கள், இதெல்லாம் லைக் டேர்ம்ஸோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5x² + 1 + 4x divided by 2x² + x equal to 29/10. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சுன்னா ஒரே டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் ஃப்ராக்ஷனில் ஒரு டினாமினேட்டர் இருந்தால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா
50x square plus 10 plus 40x equal to 29 into 2 வந்து 58x square நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 29x அப்படின்னு வரும். எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 50x ஸ்கொயர் மைனஸ் 58x ஸ்கொயர் அது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 40x மைனஸ் 29xன்னு வரும். ஸோ ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே லைக் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது மைனஸ் 8x ஸ்கொயர் இதை வந்து இன்னும் சப்ஸ்டியூட் இன்னும் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 11xன்னு வரும் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ நெகட்டிவ் சைன் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வேண்டாம். ஸோ அதனால் டிவைடட் பை மைனஸ் போட்டோன்னா 8x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஸ்ப்ளிட்டிங்கில் செக் பண்ணலாம். 80 வந்து 180s are 240s are நம்மளுக்கு மைனஸ் 11 வரணும். ஸோ 4 டேபிளில் 20s are இல்லை மைனஸ் 11 வரல. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் 16s are. ஸோ இங்கே வருது மைனஸ் 1 வருது, மைனஸ் 11 வருது. இப்போ மைனஸ் 11ன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். 8x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 16x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 8x ப்ளஸ் 5 இங்கே வந்து ப்ளஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு இது ரெண்டும் 2 டேபிளில் தான் போகும். 2 டேபிளில் எடுத்தோன்னா இது வந்து மைனஸ் 8x மைனஸ் 5 அப்படின்னு வரும். இது வந்து ப்ராக்கெட் சேமாக இல்லைன்றதுனால சேம் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக போட்டிங்கன்னா சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். 8x ப்ளஸ் 5 ஒரு ப்ராக்கெட்டில், x மைனஸ் 2 ஒரு ப்ராக்கெட்டில். ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் 5/2, இது வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ வந்து ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் இருக்காது. ஸோ எக்ஸ் வேல்யூ கேனாட் பி நெகட்டிவ். பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்கில். ஸோ எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ 2ன்னு எடுத்தோம்னா நம்மளோட ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2x + 1ன்னு இருக்கா. ஸோ y = 2 × 2 + 1. ஸோ y value = 5. So the numbers are, the numerator is, so the fraction is அப்படின்னு எழுதுங்க. Therefore the fraction is x/y. x பிளேஸில் வந்து 2, y பிளேஸில் வந்து 5. ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். Catch you in the next video. Bye bye.